ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஜுகேஷன் கார்னர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து சாப்டர் 1 நம்பர்ஸில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸில் வந்து காம்படேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, when several numbers are added, the other in which the number are added does not matter. This is called associativity of addition. Similarly, when several numbers are to be multiplied, the order in which the numbers are multiplied does not matter. This is called associativity of multiplication. இதுதான் proper associativity of addition and multiplication property. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணோன்னா the order in which the sum numbers are added does not matter. அது என்ன ஆர்டர் வைஸில் மாறுதுங்கிறது மேட்டர் இல்லை. ஓகேவா? ஒரே வேல்யூ தான் வரும். திஸ் இஸ் கால்ட் associativity of addition. இதே மாதிரி தான் நம்பரை வந்து மல்டிப்ளைட் பண்ணாலும் அதோட ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் அதோட மேட்டர் கிடையாது. இதுதான் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இட் கேன் பி செட் தட் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கரெக்ட் without actually doing any addition or multiplication, but by using the property of associativity. A few examples are given by. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம பின்னாடி வர ஈக்குவேஷன்ஸ்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து வாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து 45 + 57 ப்ராக்கெட் போட்டிருக்காங்க +25. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், இப்போ நமக்கு வந்து போர்ட் மேத்ஸ் சொல்லுவோம்ல, பிட் மேத்ஸ் வச்சு பார்த்தோன்னா ரூல் படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே உள்ளது தான் ஆட் பண்ணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணாலும் சேம் வேல்யூ தான். நெக்ஸ்ட் ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் சேம் வேல்யூ தான். ஸோ இது வந்து ஒரு டஸ் நாட் மேட்டர். இது வந்து இட் இஸ் நாட் சேஞ்ச் த வேல்யூ. இது வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஈக்குவலாக தான் வேல்யூ இருக்கும். இதுதான் என்னென்னா அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன், அடிஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து இதுக்கு வந்து செகண்ட் ஆஃப் வந்து ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு இதோட இதை மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட் ஆஃப் போட்டிருக்காங்க பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு இதோட இதை மல்டிபிள் பண்ணுறோம். பண்ணாலும் வேல்யூ சேம் தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் ஷார்ட்டாக. ஒரு சும்மா 1 + 2 + 3 இஸ் ஈக்குவல் டு 1 + 2 + 3. என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 + 2 3 + 3. இங்கே 1, 3 × 2 5. இதுக்கு 6, இதுக்கும் 6 தான். இது ஒரு வேல்யூ, இது ஒரு மேட்டரே கிடையாது. வேல்யூ வந்து சேமாக தான் வருது. ஓகேவா? இங்கிட்டு உள்ளதை ஆட் பண்ணாலும் 6, இங்கிட்டு உள்ளதை ஆட் பண்ணாலும் 6. ஸோ இது வந்து டஸ் நாட் மேட்டர் டு சேஞ்ச் த ஆர்டர். வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுனால இதுதான் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். இதே மல்டிப்ளிகேஷனுக்கு ஒன்று சம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதே 1 × 2 × 3. இதுக்கு 2 3s are 6, 1 × 6. இங்கே 1 2 is 2, இங்கே 3. ஓகேவா? இங்கே 1 6 is 6, இங்கே 2 3s are 6. ஸோ இதுக்கும் வேல்யூ 6, வேல்யூ சேஞ்ச் ஆகலை. அப்போ இதுதான் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? It is to be noted that here two subtraction and division are not associative. அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எது பொருந்தாது? ஏற்கனவே நம்ம 2 நம்பரை வச்சு அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் பார்த்தோம். அதே இது வந்து சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் பாசிபிள் ஆகாதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ 3 நம்பர்ஸை வச்சு நம்ம அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். பார்க்குறப்ப என்ன ஆகுது? அதுக்கு பார்க்குறப்ப வந்து இதுக்கும் 3 நம்பர்ஸ்க்கு வந்து அடிஷனும் சப்ராக்ஷனும் டிவிஷனும் பாசிபிள் ஆகாது. ஓகே, நீங்கள் வந்து சம் நம்பர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது காம்படேட்டிவிட்டி 2 நம்பருக்கு. ஓகேவா? Do you understand students?
ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.